Vedanta wants this land and tribals refusing to give it up are facing state force. வணக்கம் மக்களே. இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராயகடா அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்க சிஜிமாலி மலைகள். அதாவது இந்த மலைகளை பொறுத்தவரை இந்த மலைகளில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆதிக்குடியினர், அதாவது ஆதிவாசின்னு சொல்லக்கூடிய மக்கள். அவங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த இடத்துல கவர்மெண்ட் வேதாந்தா நிறுவனம் அவங்களுக்கு பாக்சைட் தாதுக்களை எடுக்கக்கூடிய சுரங்கங்களை அமைக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே வாழ்ந்துட்டு இருக்க மக்களை அனுப்பிச்சிட்டு அந்த இடத்துல இவங்களுக்கு கொடுத்த அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வாழ்கிற மக்களை வெளியேற்றுற வேலைகளை அங்கே உள்ள போலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது கவர்மெண்ட் அனுமதியோடு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அங்கே ஆல்ரெடி ஆதி குடியினராக வாழ்ந்துட்டு இருக்க மக்கள், அவங்களோட ஆதி காலத்தில் இருந்து அதே இடத்துல வாழ்ந்து வளர்கிற மக்கள் ஏன் நாங்கள் அங்கே எங்கள் இடத்த விட்டு கொடுக்கணும்? இது எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு அதில் என்ன பயன், நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் அதை விட்டு தர முடியாது, நாங்கள் இங்கேருந்து காலி பண்ண முடியாது அப்படின்ட்டு பல நாளாக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் எல்லாம் அப்ரூவல் கொடுத்து அந்த சுரங்கத்துக்கு போக வேண்டிய பாதைகள் அமைக்கிற பணி வேறு நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த பணியில் ஈடுபடுறப்போ போராட்டம் பண்ணி மக்கள் நிறைய பேர் தடியடி, போலீஸார் தடியடி நடத்தி கண்ணீர் போகுண்டு வீசி அதில் நிறைய பேர் காயமாயிருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா, முக்கிய புள்ளிகள்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள இரவா, அதாவது ஒரு டோட்டல் அந்த கிராமத்துக்கே லைட் ஆஃப் பண்ணிட்டு இரவா முக்கியமான புள்ளிகள், சில ஜேர்னலிஸ்ட் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட சில பேர் முக்கியமான ஆட்களை பிடிச்சிட்டு போயிருக்காங்க போலீஸ் அப்படின்றது. ஸோ இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஒடிசாவில் அந்த சிஜிமாலி மலைகளில் வாழக்கூடிய மக்கள் அந்த ஒரு வளங்களை இது பண்ணிட்டு எங்களோட வாழ்வாதாரத்தை இது பண்ணிட்டு ஒரு தனியார் நிறுவனம் லாபம் அடையணுமா அப்படின்றதான் எங்களோட கேள்வி அப்படின்றது அவங்களோட வாதமாக இருக்குது. இது சரியானதுன்றது எனக்கு தோணுன்ற ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன தோணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொன்று இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேதாந்தா குரூப்ஸ் யார் அப்படின்றது உங்களுக்கு யாவும் இருந்திருக்கணும். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை போராட்டம் உங்களுக்கு யாவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே குரூப் தான் இவங்களும். அதுக்காக அதை இதையும் கனெக்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. பட் விஷயம் என்னமோ ஒன்று தான். எந்த இடமா இருந்தாலும் மக்களுக்கு பாதிப்படையாத எந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் அது நல்லது, தேவை. ஆனால் இருக்க மக்களோட வாழ்வாதாரத்தை இழந்துட்டு தான் நான் முன்னேற்றத்துக்கு ஒரு நாட்டோட முன்னேற்றம் போகும் அப்படின்னா அது முன்னேற்றமான்றது ஒரு கேள்வி. இப்போது ஒரு போராட்டம் போய்கிட்டு இருக்கு, அதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.